நம்மகிட்ட தேன் வாங்குற நண்பர் ஒருத்தர் வந்துட்டு கேட்டிருந்தாரு. தேன் வந்து ஒவ்வொரு டயத்துலயும் வேற வேற கலர்ல இருக்கு. தேனுக்கு வந்து நிறம் மாறுமா? நிறம் மாறினா கெட்டு போயிருமா? அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. அப்படி கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கிறங்க. தேன் வந்து கலர் வந்து ஒவ்வொரு அந்த ஏரியால கிடைக்கக்கூடிய பூவை பொறுத்து, அந்த ஏரியால இருக்க தட்பவெட்ப நிலையை பொறுத்து தேனோட தன்மை இருக்கும். சரியா? இப்ப நம்ம எங்க தேன் எடுக்க வந்திருக்கோம் அப்படின்னா வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு நமக்கு வந்து மல்லிப்பூ. சரியா? மல்லி அங்கிட்டு ஃபுல்லா தென்னை தான். தென்னையில இங்கே வந்துட்டு நம்ம தேன் எடுக்க வந்திருக்கோம். இங்கே உள்ள தேன் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து பார்க்க போறோம். அதாவது கொஞ்சம் ப்ரௌன் கலரா இருக்கா, இல்ல லைட் கலர்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னால வீடியோல பார்த்துருப்போம். நம்ம வந்து மாமரத்துல இருந்து கிடைச்ச பூக்கள்ல இருந்து எடுத்த தேன் வந்து எப்படி இருந்ததுன்னு போன வீடியோல பார்த்தோம். சரியா? போன வீடியோல பார்த்தோம். இங்க பாருங்க, நம்ம இங்க வந்து இங்க இந்த பெட்டியில எப்படி தேன் இருக்கு அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போறோம். அதுக்கு இடையில கொஞ்சம் மழை வர்ற மாதிரி இருக்குல்ல, மழை வருது அப்படின்னா வந்து ஈக்கள் வந்து கொஞ்சம் எல்லாமே வந்து கூட்டுல இருக்கும். கொஞ்சம் கோவமாக இருப்பாங்க. மழை நேரத்துல வந்து பெட்டியை வந்து நம்ம எடுக்கிறத குறைக்கணும். இன்னைக்கு வேற வழி இல்லை, வீடியோ எடுக்கணுன்றதுக்காக வந்து நம்ம பெட்டியை வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். சரியா? அப்படியே வந்து தேன் வந்து கண்ணாடி மாதிரி இருக்கு. சரியா? இது வந்து நமக்கு இங்க தென்னையில கிடைக்கிறதுனால வந்து இந்த தேன் வந்து இந்த கலர்ல இருக்கு. ஒவ்வொரு ஏரியாலையும், அதாவது இங்க கிடைக்கக்கூடிய பூக்களை பொறுத்து தேனோட நிறமும் குணமும் இருக்கும். அதாவது அதோட டேஸ்ட் இருக்கும் இல்லையா, அது வந்து ரொம்ப டார்க்கா திக்னஸா இருக்க மாதிரி ஒவ்வொரு பூக்களை பொறுத்தும் மாறுபடும். இந்த தேன் பார்த்தா உங்களுக்கு நல்லா வித்தியாசம் தெரியும். அப்படியே கண்ணாடி மாதிரி முருங்கை தேன் மாதிரி இருக்கு, பாத்தீங்களா? பாருங்க, இந்த மாதிரி வந்து பூக்களோட தன்மையை பொறுத்துதான் அதில் மட்டும் கட்டி இருக்கு. அப்ப இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இதை கட் பண்ணி இந்த மாதிரி வச்சு சட்டத்துல கரெக்டா அந்த சட்டத்துக்குள்ள கட்டுற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதை வச்சு கட்டி விட்டுறணும். அதாவது தென்னை ஓலை இருக்கு இல்லையா, அதை வச்சு கட்டி விட்டுறணும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சட்டத்துல கரெக்டா முழுமையா வந்து கட்டி முடிச்சிடும். சரியா? இப்போ வந்து இது முழுமையா கட்டலை, அதனால இதை வந்து நம்ம எடுத்து கட்ட. இந்த தேனை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம இதை கொஞ்சம் நிறைய அதிகமாக சாப்பிட்டாலும் வந்துட்டு ஒரு 100-150 கிராம் சாப்பிட்டாலும் வந்து நமக்கு உடனே வந்து தொண்டையே கமராது. கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக தான் இருக்கும். மற்ற தேன் ஏதாவது டார்க் கலர்ல இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் சாப்பிட்டாலும் ஏதோ தொண்டையை கமர்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அப்படி கமர்னாதான் அது ஒரிஜினல் தேனாவும் இருக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட தேன் தெரியுதா?